श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमद्गुरुध्रसरस्तीरपारिजातमुपास्महे यत्र तुङ्गैरतुङ्गैश्च प्रणतैर्गृह्यते फलम्। பரமார்த்த ஸ்திதியில நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கார். குறிப்பாக தத்துவம், உபாயம், புருஷார்த்தம் இதை பத்தி எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஒரு விதத்துல பார்த்தோம்னா இந்த சரணாகதியை பத்தி ரொம்ப விசேஷமாக சொல்ற சாஸ்திரமே ஸ்ரீமத் ராமாயணம் தான். சாஸ்திரம்னு சொன்னா ஒரு கிரந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்க மாதிரி எதை பத்தியும் இல்லை. அதை தேசிகன் பிரதான சதகத்துல சாதிக்கிறார். சரணாகதி தான் நமக்கு வாழ்வை. நம்ம சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம், மோட்சத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது ஸ்பஷ்டமாக ராமாயணத்துல அநேக சரணாகதிகள் மூலமாக சொல்ற. ராமாயணத்துல சொல்றவு மற்ற புராணங்களிலோ இல்ல மற்ற இதிகாசங்களிலோ ராமாயணத்துல சொல்ற மாதிரி அത്ര ஸ்பஷ்டமாக சரணாகதியை சொல்லல. அதே மாதிரி சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை பத்தி சொல்றது ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமங்கள் தான். ஏன்னா என்னென்ன அங்கங்கள் அதெல்லாம் நல்லா அழகா வரும். அதுல எப்படி பண்ணணும், சரணாகதினா என்ன, அதனுடைய சொரூபம் என்ன, அதனுடைய அங்கங்கள் என்ன, எல்லாமே அதுல தான் வரும். சரணாகதி யார் யார் பண்ணா எப்படி எப்படி பலனை பெற்றுண்டார்கள், அதில் உள்ள ரகசியங்கள் என்ன, அதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல வரும். இப்போ சுவாமி தேசிகன் சரணாகதிக்கேன ஏன ஞாசா பிரகீர்த்திதா அப்படின்னு வரும். சரணாகதியை பிரகாசம் பண்ணணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணவர். இங்கே திருப்புட்குழியில விஜயராகவ பெருமானை சேவிக்கும் போது அதுதான் அவருக்கு நினைவுல இருக்கு. நாம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்தந்த ஊர்ல இருக்கிற பெருமான் அந்தந்த அவதார வைபவத்தை காண்பிக்கிறார். எப்படியானால் பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சேன்னும் போது உலகளந்த வைபவத்தை நமக்கு சத்தியம்னு காண்பிக்கிறதுக்காக அந்த பெருமான் இருக்கார். உலகளந்த வைபவம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக. அந்த மாதிரியாக ஸ்ரீ நிசிம்மாவதார வைபவம், கிருஷ்ண வைபவம் இதெல்லாம் காண்பிப்பதற்காக அந்தந்த திவ்ய தேசங்கள், பாண்டவ தூத பெருமாள், பார்த்தசாரதி பெருமாள் அவர்கள்லாம் காண்பிக்கிறார். அந்த மாதிரி பார்த்தோம்னா பெருமாள் ஸ்ரீராமன் அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு ரக்ஷண விரதத்தை வச்சுட்டு இருக்கார். அதை காண்பிக்கிற இடம் இந்த திருப்புட்குழின்னு சொல்லணும். ஏன்னா ராகவன் தானே சரணாகத ரக்ஷண விரதியாக இருக்கார். சரணாகத ரக்ஷண விரதிமாம் ந விகாத்தும் ரணபுங்கவார்ஹசித்வம். சரணாகத ரக்ஷணம் என்னுடைய விரதம் அப்படின்னு சொன்ன பெருமாள் அந்த ரக்ஷணத்தை ரொம்ப அழகா எம்பெருமான் பண்றார் அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான் இந்த ஜட்டாயு விருத்தாந்தம். அதனால அதுக்கு ஒரு சாட்சி வேணும் இல்லையா. அர்ச்சாவதாரத்துல ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு சாட்சி இருக்கும்போது பெருமாள் சரணாகத ரக்ஷண விரதத்துல இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கு. அதான் ஆழ்வார் பாசுரத்திலே நாம பார்த்தோம், தளர்வெய்தி சடாயுவை வைகுந்தத்து ஏற்றி அப்படின்னு. பெருமாள் சீதா பிராட்டியை பிரிஞ்ச தளர்வுல இருக்கச்ச கூட ஜட்டாயுவுக்கு வைகுந்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அது விரதம். அதுக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ணதே, அந்த விரதத்தை காமிக்கணுங்கிறதுக்காக தான் அவதாரம் பண்ணதே. ஆக அந்த சரணாகத ரக்ஷண விரதத்தை காண்பிக்கக்கூடிய இந்த அர்ச்சாவதார வைபவம் இந்த திவ்ய தேசத்துல இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் அப்படின்னு ஜட்டாயுடைய விற்த்தாந்தம். அப்ப எம்பெருமான் ஜட்டாயுவை விட்டு போக முடியாமல் ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு அனுப்பிச்சார். அடுத்த ஸ்லோகத்துல சரணாகத ரக்ஷண விரதீமாம் ந விகாத்தும் ரணபுங்கவார்ஹசித்வம். நீ ஜட்டாயுவை விட முடியாமல் நீ மோட்சம் கொடுத்தே இல்லையோ, அதே மாதிரி என்னையும் விட முடியாது. ஏன்னா நீ அந்த விரதத்துல இருக்கக்கூடியவனானபடியா. ஏதோ ராமாயணத்துல யார் யார் இருக்காளோ அவளுக்கு மட்டும்தான் நான் மோட்சம் கொடுப்பேன். இந்த மாதிரி ராமாயணத்துல காகாசுரன் மாதிரி சில பேர்கள்லாம் அவள்லாம் சரணாகதி பண்ணா அதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லாமல் அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமன்னு கடைசியில சொல்லிட்டு போயிருக்க. அதனால நீ என்னை விட முடியாது. அதுக்கு சாட்சியாக உன்னுடைய விற்த்தாந்தமே இருக்கு. விதிதம் புவனே விபீஷணோவா எதிவா ராவண இத்யுதீரிதம் தே. எதிவா ராவணான்னு சொன்னியாமே, அப்ப ராவணனே வந்தா கூட நீ ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு நீயே உன்னுடைய வார்த்தையே அதுக்கு சாட்சியா இருக்கு. நீ சொன்ன வார்த்தை
அதனால என்னையும் நீ விட முடியாது என்பதாக சொல்லி முடிச்சுட்டார். இப்போ அடுத்தது கடைசியில் ஒரு ஸ்லோகம், அடுத்தது பலஸ்ருதி. இந்த ஸ்லோகத்துல புருஷார்த்தமாக மோட்ச பலனை பத்தி சொல்றார். சரணாகதி பண்றது மோட்ச பலனுக்காக தானே, அதனால அந்த மோட்ச பலனை எனக்கு கொடுக்க வேணும் அப்படிங்கிற துவயத்துல ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தேன்னு உபாயத்தை சொல்லி உத்தரகண்டத்துல பலன் சொல்ற மாதிரியாக இது ரெண்டையும் சேர்த்து சொல்ற வழக்கம். அந்த மாதிரி இப்போ உபாயத்தை சொல்லி முடிச்சுட்ட, இப்ப பலன் எனக்கு என்ன பலன் வேணும் அப்படிங்கறத சொல்றேன். இந்த பலன் தான் புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தம் எனக்கு வேணும். இந்த பெருமாள் எப்படிப்பட்டவன் தான் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாத்தம் அப்படின்னு அதுல எனக்கு வேண்டிய பலன் இப்போ என்ன அப்படிங்கிறத இந்த 9வது ஸ்லோகத்துல சொல்ல போற. மோட்ச பலன் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த பாரிஜாத பெருமான் எத்தனை துங்கைகி அதுங்கைச்ச பிரணத்தை கிருஷ்யதே பலம் இருக்கோ, அதுக்கே நிறைய அர்த்தம் உண்டு. நம்ம பிரதானமான ஒரு அர்த்தம் பார்த்தோம். துங்கைகினா உயர்ந்தவர்கள், அதான் உசரமானவர்கள் அர்த்தம். யாரு உசரமானவர்கள்? தானே பழம் பறிப்பவர்கள், பக்தி யோகம் செய்பவர்கள். அதுங்கைகி குள்ளமானவர்கள், தானே பழம் பறிக்க தெரியாதவர்கள், அவர்கள் கையில பழம் வந்து விழணும், அவர்கள் சரணாகதி செய்கிறவர்கள். மரத்தின் கீழே போய் நின்றா பழம் வரும் அப்படின்னு, அதான் சரணாகதி பண்ணால் பழம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அர்த்தம் சொல்றா. அதுல ஒண்ணு துங்கைகி அப்படின்னா உயர்ந்தவர்கள் அப்படின்னா நித்தியசூரிகள் அர்த்தம். அதுங்கைகி அப்படின்னா தாழ்ந்தவர்கள்னா நம்மை போல ஜீவர்கள். எல்லாருக்குமே பலன் சமமா இருக்கு. சீவி கொண்ட லோகத்துக்கு போனோம்னா நித்தியசூரிகளுக்கு என்ன பலனோ அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. அவர்களுக்கு என்ன ஆனந்தமோ, அவர்களுக்கு என்ன கைங்கரியமோ, அதே மாதிரி கைங்கரிய ஆனந்தங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அது ரெண்டையும் பகவான் கொடுக்கறபடியினாலே அது ஒரு பிரபாவம். ஏன்னா நித்தியசூரியர்களுக்கு இருக்கிற ஆனந்தம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு தானே சொல்லணும். என்ன ஆனாலும் நித்தியசூரியர்கள் அனாதியாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப அவர்களை பற்றி சொன்னா அவர்களா ஏ கிளாஸ், நீங்களாம் பி கிளாஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியும். அப்படியெல்லாம் இல்லாமல் அவர்களுக்கு சமமாக எம்பெருமான் நம்மை நடத்துகிறானாம் சீவி கொண்ட லோகத்தில். சரி, பெருமாள் அப்படி நடத்தட்டும். நித்தியசூரிகள் எப்படி நடத்துறார்கள் அப்படின்னா, அத இந்த சூழ்விசம் பணிவுகள்ல ஆழ்வார் சொல்றார். என்னன்னா ஆண்மின்கள் வானகம் ஆழியான் தமர் அப்படிலாம் சொல்றாளாம். உங்களுடையதான் அந்த சீவி கொண்ட லோகம். வைகுந்தன் தமர் யமர் அப்படிங்கிறாளாம். நீங்க தான் எங்களுக்கு சுவாமிகள்னு சொல்றாளாம். நித்தியசூரிகள் அடியார்களாக இருந்து கொண்டு இவர்களை சுவாமிகளாக நடத்துகிறார்கள் அப்படின்னு இருக்கு. அதனால அனாதியா இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கும் பாதியில போன நம்மை போல இருவர்களும் 2 பேருக்கும் சமமான பலனை கொடுக்கக்கூடிய பாரிஜாதம். அதனால துங்கைகி அதுங்கைச்ச பிரணத்தைகி கிருஷ்யதே பலம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் போல இருக்கு. அந்த ரீதியில இப்ப இந்த ஸ்லோகம் எம்பெருமானே நித்தியசூரிகளுக்கு சமமாக கைங்கரிய ரச அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். புஜகேந்திர கருத்மதாதி லப்தைஹி त्वदनुज्ञानुभव प्रवाह भेदैः स्वपदे रणपुङ्गव स्वयं माम् परिचर्या विभवैः परिष्क्रियेथाः. ரணபுங்கவ பெருமானே, வீரராகவ பெருமானே, புஜகேந்திரனான ஆதிசேஷன், பக்ஷிராஜனான கருத்மான், அவர்களுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் எனக்கு வேணும். அது என்ன பலன் அப்படின்னா பரிச்சரியா விபவைஹி. பரிச்சரியா கைங்கரியம் பண்ணணும். அந்த பரிச்சரியா வைபவங்களை கொண்டு என்னை நன்னாக பரிஷ்காரம் பண்ண வேணும். நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, விசேஷமா இருக்கணும். ததனுஜ்ஞானுபவ பிரவாக பேதைஹி. உன்னுடைய அனுபவம். கைங்கரியம் அப்படின்னா என்ன? இங்கிருந்து அங்க போய் கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். பகவத் அனுபவத்தினுடைய பிரவாகமாக கைங்கரியம் வரும். பகவானுடைய தாசனாக இருக்கக்கூடியவன், நான் பகவானுடைய தாசன் அப்படிங்கிறத அவன் அனுபவிச்சென்று ஆனந்தமா இருக்கும்போது, அப்போ தாசர்களாக நினைப்பவர்கள் ஏதாவது பண்ணணும் தான் நினைப்பா. ஒன்றும் பண்ணாம வெறும் இருக்கிறதுக்கு தாசன் என்ன பெயர்னு தான் தோணும் அவளுக்கு. தாசன் அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு இருக்கிற கை காலை கொண்டு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தானே தோணும். அதனால அங்கே தாசர்களாக இருப்பவர்கள், உன்னை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்கள், அந்த அனுபவ பிரவாகத்தினுடைய விசேஷமாக கைங்கரியங்கள் பண்ணுகிறார்கள். அந்த மாதிரி கைங்கரியம் எனக்கும் வேணும். ஸ்வபதே ரணபுங்கவ. ஸ்வபதே உன்னுடைய திருவடியிலே,
ஸ்வயம் நீராகவே மாம் என்னை லட்டமே எனக்கு பரிச்சரியா விபவைகி உன்னுடைய கைங்கரிய பிரபாவங்கள்னாலே பரிஷ்கிரியேதாக பரிஷ்காரம் செய்ய வேணும். என்ன அண்ணா ஆக்கணும், திருத்தணும்னு அர்த்தம். பரிஷ்காரம் செய்ததான் திருத்தல். நான் இப்படி இருக்கிறவன என்னை திருத்தி அப்படி ஆக்கணும். நிறைய கைங்கரியம் பண்றவனாக என்னை ஆக்க வேணும். அந்த கைங்கரியங்கள் 2 விதமா இருக்கணும். நித்திய சூரிகள் ஆதிசேஷன் கருத்மானுக்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி கைங்கரியம் வேணும். அப்புறம் உன்னுடைய அனுபவத்தினுடைய ஒரு பிரவாகமாக வரக்கூடிய கைங்கரியம் வேணும் அப்படின்னு 2 விஷயம் பிரார்த்திச்சிருக்காரு. முதல் விஷயம்தான் முதல்ல சொன்னேன், புஜகேந்திர கருத்மதாதி லப்ஜைஹி. நித்திய சூரிகளுக்கு சமமான கைங்கரியம் வேணும்னு மட்டும் இல்ல, அந்த நித்திய சூரிகள்ல 2 பேர் விசேஷமா ஓயாத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளாம். ஒருத்தர் ஆதிசேஷன், ஒருத்தர் கருத்மான். அநேக கைங்கரியம் பண்றவாளுக்கு உதாரணமா இவாதான் சொல்லணும். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறுபடியாம், நீழ்கடருள் என்றும் புனையாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அணையாம், புனை விளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமார்க்கு அரவு, புனையாம் அணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு அப்படின்னு அவர் பலவித கைங்கரியம் பண்ற. கருத்மானோ தாசகா சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் யஜனம் திரைமயகான் தாசனாக சகாவாக ஆசனமாக வாகனமாக விசிறியாக விதானமாக மேல்தட்டாக பலவிதமா அவர் கைங்கரியம் பண்றார். 2 பேரை பார்த்து கத்துக்கணும் எத்தனை விதமா கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறத. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி திருமணிகள்லாம் எடுத்துக்கிறார். ஆதிசேஷன் திடீர்னு பார்த்தா பாதுகையா நிற்கிறார், திடீர்னு பார்த்தா கொடையா நிற்கிறார், அப்பதான் ஆசனமா இருக்கார், அவரே சயனமா இருக்கார், எல்லாமா இருக்கார். சீவைகுண்ட லோகத்துல ஆசனமா இருக்கார், திருப்பார்கடல்ல சயனமா இருக்கார், இந்த 2லயுமே கொடையாக இருக்கார், இப்படிதான் இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி பலவிதமான சரீரங்கள் எடுத்து பலவிதமான கைங்கரியம் பண்றவாளுக்கு உதாரணமான 2 பேர். அவ 2 பேரையும் எடுத்திருக்கார். ஆதிபதம் ஒண்ணு போட்டிருக்கார். ஆதிபதம் சேஷன். ஆதிபதம் என்ன கேட்டார்னா அவர் விஸ்வக்சேனர் அப்படின்னு. அவர் பெருமாளுக்கு விசேஷமான கைங்கரியம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு இருக்கார். அவர்களுக்கு என்ன கைங்கரியமோ அதே மாதிரி கைங்கரியம் எனக்கு கிடைக்கணும், அந்த மாதிரி கைங்கரிய விபவங்களை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா கைங்கரியம்னா எத்தனை விதமான கைங்கரியத்துக்கு இருக்கா. புஜகேந்திர, ஒருத்தர் புஜகேந்திர சர்ப்பங்களுக்கு இந்திர, இன்னொருத்தர் கருத்மானா பட்சிகளுக்கு இந்திர. இதே அடிக்கடி வேடிக்கையா சொல்றது உண்டு. சர்ப்பமும் பட்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, ஒண்ணு இருக்கிற இடத்துல இன்னொன்னு இருக்காது. ஆனா கைங்கரியம் ஒண்ணு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஜாதி விரோதம் கூட மறந்துடுமா. சர்ப்பத்துக்கும் பட்சிக்கும் ஜாதி விரோதம், சர்ப்பத்துக்கும் கருடனுக்கும் ஜாதி விரோதம் உண்டு, இயற்கையிலேயே விரோதம் உண்டு. ஆனா இது கைங்கரியம் வந்துட்டா அந்த விரோதங்கிறது இருக்காதுங்கிறதுக்கு இது உதாரணம். இப்ப 2 பேரும் அழகா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. புஜகேந்திர கருத்மதாதி லப்ஜைஹி, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கைங்கரியம், அந்த கைங்கரியங்கள்னாலே எங்களை பரிஷ்காரம் பண்ண வேணும், எங்களை திருத்தி பணிகொள்ள வேணும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆதிபதத்தினாலே நம்ம விஸ்வக்சேனர் முதலானவர்கள் இன்னும் நிறைய நித்திய சூரிகள், எத்தனையோ பேர் சாமரஹஸ்தாக்கள், நிறைய பேர் சாமரம் போட்டு இருக்கிறவர்கள், அதுக்கப்புறம் ஆசனமாக இருப்பவர்கள், பீட்டமாக இருப்பவர்கள், இந்த பீட்டத்துக்கு காலாக இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கா. திருவாபரணமாக இருப்பவர்கள், திரு ஆயுதங்களாக இருப்பவர்கள், சக்கரத்தாழ்வார், சங்கத்தாழ்வார் முதலானவர்கள் அநேகம் பேர் இருக்கார். அவர்களுக்கு துல்லியமான கைங்கரியம், அந்த வைபவம் எங்களுக்கு வர வேணும் அப்படிங்கிற பலவிதமா கைங்கரியம் வேணும்னா நம்மளும் 5-6 சரீரம் எடுத்து கைங்கரியம் பண்ணலாம். இதுல ஒரு விஷயம் என்ன கேட்டா, அவளுடைய கைங்கரியவே நம்ம பண்ண முடியாது. அவ கைங்கரியம் அவ பண்ணிட்டு இருப்பா, ஆனால் அதே மாதிரி கைங்கரியம் வேணும்னா நம்ம பண்ணலாம். அப்ப அவ கைங்கரியமே நமக்கு பண்ண முடியாட்டா அந்த குறை உண்டோன்னா அந்த குறை இருக்காது. ஏன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறோங்கிற எண்ணம் இருக்கிறபடினாலே நமக்கு எதுவுமே குறையாவே தோணாது, போட்டி பொறாமையே இருக்காது, சண்டை சச்சரவே இருக்காது, விரோதமே இருக்காது. அதனால அவ கைங்கரியம் பண்றா, நான் என்னால முடிஞ்ச கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு தான் இருக்கும். 2வது விஷயம், ததனுஜ்ஞானுபவ பிரவாக பேதைஹி, உன்னுடைய அனுஜ்ஞா அனுபவம், உன்னுடைய அனுமதியினாலே அனுபவம் அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெரும் பகவத் அனுபவத்தினாலே வரக்கூடிய கைங்கரியம். அதிலே சொன்ன கைங்கரியம்னா
வேலைக்காரன் செய்யற கைங்கரியம் மாதிரி இல்லை இது. எஜமானுக்கு வேலைக்காரன் கைங்கரியம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த எஜமானுக்கு நான் கைங்கரியம் பண்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கைங்கரியம் பண்றேன் இல்லை, கூலிக்காக கைங்கரியம் பண்றான் இல்லையா, அவனுக்கு அது பழைப்பு. அந்த மாதிரி இல்லை இது. இது பகவத் அனுபவம். எம்பெருமான் நமக்கு சேஷியாக சுவாமியாக இருக்காங்கிறத நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா அப்படி எம்பெருமானுக்கு சேஷிங்கிறத நம்ம அனுபவிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம சம்சாரத்துல கர்மத்துக்கு சேஷமா இருந்துருக்கும். உண்மையில பார்த்தோம்னா கர்ம வசப்பட்டு அதனால வரக்கூடிய சுக துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கும். இப்போ கர்மம் இல்லாமல் நம்ம எம்பெருமானுக்கு சேஷனாக நாம இருக்கிறபடினால அதை நம்ம அனுபவிக்க முடியுது நன்னாக, சொரூப பிராப்தமா இருக்கு. அதனால அந்த அனுபவத்தினுடைய பிரவாகமாக வெளிப்பாடாக பிரபாக பேதைகி, பிரவாக விசேஷம் அர்த்தம். இப்போ நான் பகவானுக்கு தாசன்கிற எண்ணம் இருந்து அதனுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு இது இருக்கு. தது அனுஜ்ஞா அனுபவ பிரவாக பேதைகி. அனுஜ்ஞா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். எம்பெருமான் அனுமதியினாலே அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் இதெல்லாமே அனுஜ்ஞா கைங்கரியங்கள் மொத்தமே. அனுஜ்ஞா அதாவது ஆஜ்ஞா அனுஜ்ஞான்னு ரெண்டு இருக்கு. ஆஜ்ஞான எம்பெருமான் கட்டாயம் பண்ணி ஆகணும் நமக்காக விதிச்ச கட்டளைப்படி நம்ம கைங்கரியம் பண்றோம். அதுதான் சந்தியாவந்தனம் முதலான நித்திய கர்மானுஷ்டானங்கள் இதெல்லாம். அனுஜ்ஞா அப்படின்னா அது கட்டாயம் பண்ணி ஆகணும்னு இல்லை, ஆனா நம்ம பண்ணினா பெருமாள் ஏத்துக்கிறான், அனுமதிக்கிறான், சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுதான் எம்பெருமானுக்கு விசிறி வீசுதல் முதலானது. இப்ப ஆஜ்ஞா கைங்கரியம் அப்படிங்கிறது இங்க விசேஷமா நடக்கும். இந்த பூலோகத்துல நமக்கு அனுஜ்ஞா கைங்கரியத்தை காட்டிலும் ஆஜ்ஞா கைங்கரியம் நிறைய வாய்ப்பு உண்டு. அனுஜ்ஞா கைங்கரியம் ஓரளவு தான் பண்ண முடியும், ஏன்னா அங்க அதுக்கு வியவஸ்தை இருக்கும் இல்லையோ, இது இவாவா பண்ணணும். ஆனா ஆஜ்ஞா கைங்கரியம் நம்ம தாராளமா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கபடி என்னென்ன உண்டோ, நமக்கு உரிய கடமைகள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் செய்யலாம். ஸ்ரீவைகுண்டத்துல அனுஜ்ஞா கைங்கரியம் தான் பிரதானம். எம்பெருமானுக்காக நம்ம என்ன முடியுமோ அந்த கைங்கரியம் பண்றோம் அப்படின்னு. ஏன்னா அங்க போய் நாம சாஸ்திரத்துக்கு வசப்பட்டு அப்படிலாம் இருக்காது ரொம்ப. அதனால தது அனுஜ்ஞா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் தான் நம்ம பார்த்தோம். அனுஜ்ஞானா அனுமதிச்சேன்னு அர்த்தம். அதாவது இந்த கைங்கரியங்களை எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்கிறான். ததானுஜானந்தம் உதார வீக்ஷணீகின்னு வரும். அவர்கள் இந்த மாதிரி கைங்கரியம் பண்றேன்னு சொன்னா எம்பெருமான் சந்தோஷப்பட்டு அத சரி அப்படின்னு தலையாற்றி ஏற்றுக்கொள்வானாம். ஆக இந்த ரெண்டு விதமான இது, அதாவது உன்னுடைய அனுஜையினாலே வரணும், எங்களுடைய அந்த அனுபவத்தினுடைய வெள்ளமாக வரணும். அவர் சொல்ற பாரமார்த்திக பகவத் சரணார் விந்த யுகுல ஐகாந்திக அத்தியந்திக பரபக்தி பரஜான பரிமபக்தி கிருத பரிபூர்ண அனவரத நித்திய விசதமா அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ ஜனித. அதுக்காக சொல்ல வந்தேன். அனவதிகாதிசய பிரியமான பகவத் அனுபவம் அந்த அனுபவத்தினாலே வருது. என்ன வருது? அனவதிகாதிசய பிரீதிகாரித அசேஷா வஸ்தோச்சித அசேஷ சேஷதைக ரதிரூப பாரமார்த்திக ரதிரூப நித்திய கைங்கரியாபேட்சையா. நித்திய கைங்கரியம் அப்படிங்கிறது முதல்ல அந்த அனுபவத்தினாலே அந்த கைங்கரியம் அப்படிங்கிறது வருதான். அந்த கைங்கரியத்துக்காக நான் சரணாகதி பண்ண போறேன்னு வரும் கத்தியத்துல. அதனால உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் ஆழ்வார்க்கு எப்படி ஆனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான அனுபவம் இருக்கும் இல்லையோ, அதுதான் திருவாய்மொழியா வந்தது. கைங்கரியம் கையால செய்ய வாயால ஸ்தோத்திரம் பண்றதா கூட வரலாமே. நித்திய சூரியன் நிறைய பேர் ஸ்தோத்திரம் தான் பண்ணிட்டு இருக்கான், நிறைய பாட்டு பாடிட்டு இருக்கா எம்பெருமானை குறிச்சு. அந்த மாதிரி நிறைய ஸ்தோத்திரம் பண்றதாகவோ இல்ல கையால கைங்கரியம் பண்றதாகவோ இப்படியோ வரலாம். பிரதட்சிண பிரணாமாதிகள் எல்லாம் பண்றதாகவோ எல்லாம் வரலாம். ததனுஜானுபவ பிரவாக பேதைஹி ஸ்வபதே ரணபுங்கவஸ்வயம் மாம் ஸ்வபதே. உன்னுடைய திருவடியில் இப்படி நான் கைங்கரியம் பண்ணும்படி ஸ்வயம் நீராகவே மாம் என்னை பரிச்சரியா விபவை பரிஷ்கிரியேதாக உனக்கு நான் பரிச்சரியா பண்ணணும், கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரிய விபவங்கள் கொண்டு கைங்கரியத்தினுடைய பெருமைகள் அப்படின்னா பெருமை மிக்க கைங்கரியங்கள் கொண்டு என்னை திருத்தி பணிகொள்ள வேணும். பரிஷ்கிரியேதாக இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய என்னை இப்படியே விட்டுடாமல் என்னை நன்னா முக்தனாக ஆக்கி அந்த பரிஷ்காரம் பண்ணி அதான் அந்த கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக ஆக்கி
இந்த கர்ம பந்தத்தில் இருக்கிற என்னை கர்ம பந்தத்திலிருந்து விடுவித்து கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக என்ன ஆக்கி சீவைகுண்ட லோகத்துக்கு கூட்டுண்டு போய் அங்க இந்த மாதிரி நித்திய சூரியனுக்கு கொடுக்கக்கூடிய கைங்கரியம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கைங்கரியங்கள், உன்னுடைய அனுபவத்தினாலே வரக்கூடிய கைங்கரியங்கள், அந்த விபவங்கள் அடியனுக்கும் கிடைக்கும்படியாக அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். புஜகேந்திர கருத்மதாதிலப்யைஹி त्वदनुज्ञानुभव प्रवाकभेदैः स्वपदे रणपुङ्गव स्वयं मां परिचर्या विभवैः परिष्क्रियेथाः. இந்த விஜயராகவ பெருமான் இருக்காரு, அவளுக்கு இந்த புஜகேந்திரன் கருத்மான் இவாளுக்கெல்லாம் சீவைகுண்ட லோகத்துல கைங்கரியம் கொடுத்தாரு மாத்திரம் இல்ல, இந்த அவதாரத்திலையும் அவளுக்கு கூட்டு வந்து கைங்கரியம் கொடுத்துட்டு இருக்காரு. பெருமாள் அவதாரம் பண்ணும்போது ஆதிசேஷன் தானே சேஷோ லக்ஷ்மண உச்சியத்தைன்னு லக்ஷ்மண பெருமாளா அவதாரம் பண்ணிருக்கார். ஆதிசேஷனே வந்து விடாத அவரும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு. ஆஹா, ஆதிசேஷனே இங்க அவதாரம் பண்ண வச்சு அவருக்கு இங்கேயும் கைங்கரியம் நடக்குது. ஆதிசேஷனுக்கு இப்படி விசேஷ கைங்கரியம் நடக்கிறதே, கருத்மானுக்கு எல்லா அவதாரத்திலும் பங்கு உண்டு. அப்ப நமக்கு அவதாரத்துல என்ன கிடைக்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தவர் கடைசியில யுத்த காண்டத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார். இந்திரஜித்தானவன் பெருமாளை வந்து நாக பாசத்தினால கட்டிப்பட்ட போது அப்ப கருத்மான் அங்க வர, அந்த கருத்மானுடைய சிறகு அந்த காற்றெல்லாம் பட்ட உடனே நாகங்கள்லாம் ஓடி போயிடுது. நாக பாசங்கள் மந்திரத்தை சொல்லி இந்திரஜித்து கட்டி போட்ட உடனே எல்லாரும் கட்டுப்பட்டுட்டா மொத்த பேரும். நாகபாசத்தினால கட்ட முடியுமான பெருமாளை சரின்னு கட்டுப்பட்டு இருந்த இவருக்கும் கருத்மானுக்கும் ஏதோ சொல்லி சவாரி தெரியும் போல இருக்கு. இவர் கட்டுப்பட்டு இருந்தார். உடனே கருத்மான் வந்தார். ககனச்சர கனககிரி கரிமதர நிகமமய நிஜ கருட கருதனில விஷ லவகலித விஷவதன சரகதன. கொஞ்சம் அவருடைய காத்து பட்டாலும் இந்த விஷப்பாம்பெல்லாம் ஓடி போயிருமா. அப்போ கருத்வான் வந்து அந்த மாதிரியான ஒரு கைங்கரியம் பண்ண பெருமாள் பக்கத்துல வந்து நின்றுட்டார், கை கூப்பின்னு வந்து நிக்கிறார். பெருமாள் கேட்கிற, நீர் யாரு அப்படின்னு கேட்கிற. கருத்வானுக்கு இங்கீதம் தெரியும் போல இருக்கு. நீர் யாருன்னா என்ன மறந்துட்டேற, சீவைகுண்டத்திலே வந்தா அதான நம்ம ரெண்டு பேரும் அப்படின்லாம் சொல்லல. அகம் சகா தேகா குஸ்த. ஏன்னா பெருமாளே ஒரு அபிநயத்தில் இருக்காரு இல்லையா, அதனால நான் உங்களுடைய சகா, நீ ஒரு அபிநயமா சொல்றேன், நான் உங்களுடைய சகாவா என்ன நினைச்சுக்கும். ஆபத்துல காப்பாற்றுகிறவன் தானே சகா. அதனால உண்மை இந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றுவதாக நான் அடிய இந்த கைங்கரியம் பண்ணியிருக்கேன். அடியனுடைய இந்த கைங்கரியத்தை ஏத்துக்கணும்னா அடியன் முதல்ல சகாவாக ஏத்துக்கணும். அதனால தாசகா அப்படின்னு சொல்றவ இப்ப சகான்னு சொல்ற, ஏன்னா ஆபத்துல ரட்சணம் பண்ற அப்படின்னால தாச சகா வாசனம் ஆகனம் துவஜா அப்படின்னு. அப்போ விஜயராகவ பெருமானே அந்த ஆதிசேஷனுக்கும் அந்த கருத்மானுக்கும் கைங்கரிய பரிஷ்காரம் பண்ணி கொடுத்தீர் இல்லையா நீர். அவளுக்கு சீவைகுண்டத்தில் கைங்கரியம் இருந்தா போராதுங்கிறதுக்காக ஒரு பரிஷ்காரம் பண்ணி இந்த லோகத்துல வந்திருக்கும் போது அவளுக்கு இங்கேயும் கைங்கரியம் கொடுக்குது. ஆதிசேஷன் லக்ஷ்மணன் விட்டு பெருமாள் தூங்க மாட்டார். நச்ச தேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமகான்னு வரும். லக்ஷ்மணன் விட்டு பெருமாள் தூங்க கூட மாட்டாராம், ஏன்னா ஆதிசேஷன் இங்கேயும் விசேஷமா இருக்கார், கூடவே இருந்துன்னு இருக்கார். இங்கேயும் கருத்மானுக்கு அகம் சகாதே காக்குஸ்த அப்படின்னு சொன்னா உடனே பெருமாள் அவரை ஆலிங்கனம் பண்றார். கருத்மான் ஒரு ஆலிங்கனம் பண்ணி அவரை அனுப்புறார். அப்ப கருத்மான் சீவைகுண்டம் போய் சொல்றார், பெருமாளுடைய ஆலிங்கனம் கிடைச்சிட்டு இல்லையா அவருக்கு, வேற யாருக்கு கிடைச்சு. வைதேகி கர்ணபூரஸ்தபகசுர்பினா யஸ் சமாஸ்க்லோஷிதோஷ்ணா கிருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவத்து கருடா துக்க வாரிப்ளவோ நஹ. ஏன கேட்டா மாயா மானுஷ்ய லீலாம் அபிநயதி ஹரோ லப்த சேவா விசேஷ. நல்ல மனுஷ லீலை பெருமாள் பண்ணும் போது அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேவா பண்ண முடியும். கருத்மான் பண்ண இந்த சேவா விசேஷம்ங்கிறது எந்த நித்திய சூரிக்கு கிடைச்சது? இங்க வந்து நான் சகான்னு சொல்லிட்டு பெருமாளை காப்பாத்தினேன். நான் கருத்மான் பார்த்தார், தாசகா சகா வாகனம் ஆசனம் கஜா எஸ்டே விதானம் வேதனை எல்லாமே இருக்கார் கருத்மான். ஆனால் கருத்மான் கருடனா இருந்து பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன கேட்டான்னா, வாகனமா இருக்காருன்னா எல்லாருக்கும் தான் வாகனம் இருக்கு, துவஜமா இருக்காருன்னா எல்லாருக்கும் தான் துவஜம் இருக்கு. கருடனுக்கு என்ன விசேஷம் கேட்டா சர்ப்பத்தை ஒழிக்கணும். சர்ப்பங்கள்லாம் கருத்மானை பார்த்தாலே பயந்து போயிடும். இந்த கைங்கரியம் அவர் பண்ணணும், ஏன்னா கருத்மானும் இல்லையா அவர், சர்ப்பங்களை ஒழிக்கணும்.
ஆனா ஸ்ரீவைகுண்டத்துல அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பதான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சர்ப்பங்களை ஒழிப்பதற்கு. ஆக கருத்மானுக்கு இந்த ஒரு கைங்கரியத்தை கொடுக்கணும். யாருக்குமே இல்லாத கைங்கரியம். இந்த கைங்கரியம் வேற யாரால பண்ண முடியும்? சர்ப்பங்களை விரட்டுகிற கைங்கரியம்ங்கிறது கருத்மான் தானே பண்ணணும். 2 பேருக்கு தான் பண்றாரு கருத்மான். ஒண்ணு ராமாவதாரத்துல பெருமாளுக்கு பண்ணார், 2 தேசிகனுக்கு பண்ணார். தேசிகனுக்கு முன்னாடி இந்த பாம்பாட்டி ஆனவன் சர்ப்பங்களை எல்லாம் ஏவி விட, தேசிகன் இந்த கருட தண்டகம் கருட பஞ்சாது இந்த மாதிரி சொல்ல கருத்மான் சர்ப்பங்களை விரட்டினார் அப்படின்னு பாக்குற முடியும். ஆக கருத்மானாக இருந்து கொண்டு, கருடனாக இருந்து கொண்டு அவர் பண்ற விசேஷமான கைங்கரியம் சர்ப்பங்கள்ல இருந்து காப்பாற்றுதல் அப்படிங்கிறது. அதுக்கு பெருமாள் இதுவரைக்கும் வாய்ப்பே கொடுக்கவே இல்லை. ஆனா பெருமாள் பார்த்தா ராமாவதாரத்துல இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாகபாசத்திலே கட்டுப்பட்டு இருக்க மாதிரி பெருமாள் இருக்கார். உடனே கருத்மான் ஓடி வர அகம் சகாத்தேன்னு சொல்லச்ச அவரை ஆலிங்கனம் பண்ண இதெல்லாம் நடக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட கைங்கரியம் எப்படி கிடைச்சது? விஜயராகவ பெருமானே உமக்கு தெரியும் யாரை கைங்கரியத்துல எப்படி பரிஷ்காரம் பண்ணி வைக்கணும். நமக்கு நல்ல வார்த்தை பரிஷ்காரம் அப்படின்னா திருத்தி பண்ணி கொள்ளுதான் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. நல்லபடியா ஆக்கி கைங்கரியம் கொடுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்கி கைங்கரியம் கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி பண்றீரே அதே மாதிரி எனக்கு பண்ணும். அப்ப என்ன விஷயம் கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ஆதிசேஷனையும் கருத்மானையும் இங்க வர வச்சு இந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க கைங்கரியம் பண்ற. ஏன்னா மாயா மானுஷ்ய லீலாம் அபிநயதி ஹரோ, மனுஷ லீலையில் பெருமாள் அபிநயம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி லக்ஷ்மண பெருமாள் நடந்துக்கிறார். அவரும் அதே மாதிரி மனுஷனாகவே அவதாரம் பண்ற. அவரும் ஆதிசேஷனாவே விடல. அவரும் மனுஷ அவதாரம் பண்ணா அப்ப நானும் மனுஷ அவதாரம் பண்ணிட்டு இருக்கேன். பெருமாள் காட்டுக்கு போனா கூட இருந்து நானும் சகல விதமான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். பாதுகையா வேற இருக்காராம். சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில் சொல்ற ஆதிசேஷனே தான் பாதுகையா இருக்கார் அப்படின்னு. ஏன்னா பெருமாள் சஞ்சரிக்கும் போது பாதுகையா இருந்து கைங்கரியம் பண்ற இதுன்னு எல்லாம் இருக்கு. அப்ப அந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ சொன்ன மாதிரி இப்ப என்ன பண்ணணும் கேட்டா, அவளை அங்கிருந்து இங்க கூட்டின்னு வந்தார், என்ன இங்கிருந்து அங்க கூட்டின்னு போனோம். எனக்கு பரிஷ்காரம் பண்ணணும். நான் இங்க இருந்து கைங்கரியம் பண்றது போராது, என்ன பரிஷ்காரம் பண்ணி நித்திய சூரியனுக்கு சமமாக ஆக்கி கர்மங்கள் எல்லாம் போக்கடிச்சு நல்ல ஞானங்களை எல்லாம் கொடுத்து உன்னுடைய அனுபவங்களை எல்லாம் பரிபூர்ண பிரம்ம அனுபவத்தை கொடுத்து அதனுடைய பிரவாகமாக வரக்கூடிய கைங்கரியங்கள் அதை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அது உம்மால் தான் முடியும். ஏன்னா அந்த கைங்கரிய பரிஷ்காரம்ங்கிறது நேர் நன்னா பண்றது எல்லாரும் காட்டலாம். அதனால விஜயராகவ பெருமான் கிட்டே பிரார்த்திச்சுட்டார். புஜகேந்திர கருத்வதாதிலப்தைஹி त्वदनुज्ञानुभव प्रवाह भेदैः स्वपदे रणपुङ्गव स्वयं मां परिचर्या विभवैः परिष्क्रियेथाः. ஸ்வயம்னு ஒரு பதம் போட்டிருக்கு. நீரே இதை செய்ய வேணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கான உபாயம் நான் எதுவும் செய்யலைங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன். விதித்தம் புவனே விபீஷணோவான். அதனால நீரே இந்த பலனை கொடுக்க வேணும் என்பதாக பிரார்த்தித்தார். இப்படியாக உபாயத்தை பற்றி சொன்னவர் கைங்கரிய பலன் அப்படிங்கிறத பத்தியும் விசேஷமாக சொல்லி முடிக்கிறார். பரிச்சரியா விபவைகின்னு சொன்னபடினால பல 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 கைங்கரியங்கள் மேலும் 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 கைங்கரியம் வந்துட்டே இருக்கணும். ஏன்னா பகவச்சரன் சொல்லிருக்க நிறைய வரணும். ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த கைங்கரியங்கள் வந்துட்டே இருக்கணும், அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து முடிச்சார். இப்ப பலஸ்ருதியான ஸ்லோகம். விமலாசய வெங்கடேஷ ஜன்மா ரமணீயாரண புங்கவ பிரசாதாத் அனசூயுபிராதரேண பவ்யா பரமார்த்த ஸ்ருதிரன்வகம் பிரபன்னைஹி. இந்த பரமார்த்த ஸ்ருதியை அன்வகம் தினமும் பிரபன்னைஹி சரணாகதி பண்ணுபவர்கள் ஆதரேன பாவ்யா ரொம்ப ஆதரவோடு கூட இதை அனுசந்தானம் பண்ண வேணும் அப்படிங்கிற. சரணாகதி பண்ணாதவாளுக்கு இருக்கட்டும், சரணாகதி பண்ணவாளுக்கு இதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன கேட்டா, விபீஷனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார், ஜட்டாயுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார், அதெல்லாம் புரிஞ்சுட்டு நாம் இந்த எம்பெருமானை அனுபவிக்க முடியும். இவர் துங்கைகி அதுங்கைச்சன் ஆரம்பத்திலிருந்து நமக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய கல்பக விருட்சம் மாதிரி இருக்கக்கூடியவர். இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது அபிரக்ஷிதம் அக்ரதஸ்திதம் வா பிரணவே பார்த்தரதேச்ச பாவயந்தா அப்படின்னு. காப்பாற்றுவதற்காக முன்னாடி நிற்க உன்னை பிரணவத்திலையும் பார்த்த ரதத்திலையும் பார்க்கிறேன். இது 2 அர்த்தம் இருக்கு.
பிரணவத்துல முன்னாடி நிக்கிறான் பகவான், அகாரத்துல அர்த்தமாக முதல்ல நிக்கிறான், பின்னாடி ஜீவன் இருக்கான். பார்த்த ரதத்துல முன்னாடி பகவான் நிக்கிறான். இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்றானேன்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி முன்னாடி நிக்கிறான். அர்ஜுனன் பின்னாடி நிக்கிறான். ஏன்னா காப்பாற்றணும்னா முன்னாடி நின்று காப்பாற்றணும், பின்னாடி நின்று காப்பாத்துறது இல்லையே. எது ஆனாலும் முன் நின்று 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் சொன்னாவே முன் சென்று காப்பாற்றும். இப்ப என்ன கேட்டானா, அபிரக்ஷித்தும் அக்ரதஸ்திதம் துவாம், காப்பாற்றுவதற்கு எங்கள் முன்னாடி இருக்கும் உன்னை பிரணவத்திலே பார்த்தேன், பார்த்த ரதத்திலே பார்த்தேன்னு இருக்கட்டும், இப்ப நேர பாக்குறேன்னு அர்த்தம். ஏன்னா எங்களை காப்பாற்றுவதற்கு எங்கள் கண் முன்னாடி நிக்கிறேன். இப்ப அந்த பெருமாள் முன்னாடி கை கூப்பிட்டு தேசியன் ஸ்தோத்திரம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்ப பெருமானே எங்களை காப்பாற்றுவதற்காக எங்கள் கண் முன்னே வந்து நிக்கிறீரே, எங்க முன்னாடி எங்க எதிர வந்து நிக்கிறீரே அப்படிங்கிற. ஏன்னா இந்த சம்சார லோகத்துல நாங்க பிறந்திருக்கோங்கிறது இருக்கட்டும், எங்களை அபிரக்ஷணம் நன்னா ரட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக எங்கள் கண் முன்னாடி, அக்ரதாக இன்ஃப்ரண்ட் ஆஃப்னு ஒரு அர்த்தம், எங்கள் கண்ணுக்கு எதிரே, எங்களுக்கு எதிரே, அக்ரதன்னா முன்னாடின்னு அர்த்தம் உண்டு இல்லையோ. அப்ப எங்களுக்கு எதிர வந்து நிக்கிறீர் அப்படின்னு இந்த அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்து வாழ்ற. அபிரக்ஷித்தும் அக்ரதஸ்திதம் துவாம் பிரணவே பார்த்த ரதேச்ச பாவயந்தா அப்படின்னு பிரணவத்துல பார்த்த ரதத்துல பார்க்கறது கிட்ட இப்ப கண்ணுக்கு முன்னாடி நேர பார்க்கிறேன் அப்படிங்கிறதாக சொல்ற அப்படின்னு. ஆக இந்த அர்ச்சாவதார வைபவத்தை நேர பார்த்து இதுல இந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொன்ன சரணாகத ரக்ஷணாதி வைபவங்கள் அதையெல்லாம் சேர்த்து அனுசந்தானம் பண்ணும்போது சரணாகதி பண்ணவாளுக்கு இது விசேஷமாக இருக்கும் இல்லையா. அதனால சரணாகதி பண்ணவர்கள் இத நல்லா ஆதரவோடு கூட பரமார்த்தத்தையே நித்தியமே அனுசந்தானம் பண்ணலாம் அப்படிங்கிற. அனசூயுபிகி ஆதரேன பவ்யா, அனசூயுபிகி அசூயை இல்லாதவர்களாகனு ஒரு பதம் போட்டிருக்க. அசூயா அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். பெருமா பரமார்த்த ஸ்துதி 10 ஸ்லோகம் இருக்கு, குட்டி குட்டியா ஸ்லோகம் இருக்கு. சில பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, உனக்கு பரமார்த்த ஸ்திதி தெரியுமா அப்படின்னா, இப்ப பரமார்த்த ஸ்திதி தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன, எனக்கு தயாசதகம் தெரியும், எனக்கு ரகுவீர வைத்தியம் தெரியும், எனக்கு கருட பஞ்சாசம் தெரியும், இதெல்லாம் ஒண்ணு சொல்ல காணும். கேட்கறவனுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, பரமார்த்த ஸ்திதி மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏன்பா நான் வந்து கருட பஞ்சாசத்தை எதிராஜ சப்ததி தயாசதகம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ வந்து என்னமோ பரமார்த்த ஸ்திதி தெரியுமா கேட்கறீங்க அப்படிங்கிற. அந்த மாதிரியான அசூயை எல்லாம் வேண்டாம். ஏன்னா எல்லா ஸ்தோத்திரபாடமும் விசேஷமானதுதான், அதுல அதை காட்டும் இது இன்னும் விசேஷமானது அப்படின்னு. அனசூயுபிஹி ஆதரேன பவ்யா, பொறாமை இல்லாதவர்களாக அவர்கள் ஆதரவோடு கூட இந்த பரமார்த்த ஸ்துதியை அனுசந்தானம் பண்ணணும். இதுல போய் இது தெரியுமா அது தெரியுமாங்கிறது கிடையாது. எல்லாம் தெரிஞ்சதுக்கு மேல உத்தமோத்தமமா இருக்கக்கூடியது இந்த பரமார்த்த ஸ்துதி. இந்த பரமார்த்த ஸ்துதி தெரிஞ்சவன் கிட்ட நாம பொறாமப்படக்கூடாது மாத்திரம் இல்ல, அவனை பார்த்து நாம ஒரு விதத்துல என்ன பண்ணணும் கேட்டான்னா பொறாமப்படணும். அதான் நமக்கு அது இல்லையே சொல்லிட்டோம், நமக்கு இருக்கு, எங்களுக்கு பரவாயில்ல, நாங்க இத்தனை படிச்சு என்ன, எங்களுக்கு பரமார்த்தத்தை தெரியாம போயிடுத்தேன், தேசியம் வந்து நித்தியம் சொல்லணும்னு சொல்லிருக்காரு, இதுல இத்தனை அர்த்த விசேஷம் இருக்குங்கிறது தெரியாது போயிடுத்தேன், இதுல ராமாயண அனுபவத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காரு அது தெரியாது போயிடுத்தேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம்ங்கிறது வரணும். அதனால அனசூயுபிஹி, சரணாகதி பண்ணவர்கள் பரஸ்பரம் அவர்கள் பொறாமை இல்லாமல் இந்த அர்த்த விசேஷங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு இதை சொல்லலாம். அந்த மாதிரி மற்ற பேர்கள்ட்டையும் பொறாமை இல்லாமல், சரணாகதி பண்ணாத சில பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவ பக்தி யோகம் பண்றவாளோ இல்ல நாங்க ஏதோ வேற ஏதாவது பண்றோம் அப்படின்னா இருந்தா கூட ஒன்னும் அவாகிட்ட நமக்கு போட்டி பொறாமை எல்லாம் எதுவும் வேண்டாம். நமக்கு பெருமாள் சரணாகத ரக்ஷணம் வெறி, சரணாகத ரக்ஷணம் பட்டேன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் யார் என்ன பண்ணா நமக்கு என்ன, அவர் நிறைய படிச்சா என்ன, அவர் நிறைய அனுஷ்டானம் பண்ணா என்ன, அவர் இன்னும் நிறைய சாஸ்திரார்த்தங்கள் தெரிஞ்சுட்டா என்ன, இன்னும் அவர் நிறைய வந்து விசேஷமான உபாயங்கள்லாம் பண்றவரா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது பெருமாள் சரணாகதி பண்ணா ரக்ஷணம் பண்றார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. அதனால யாருக்கிட்டையுமே எந்த விதமான அசூயும் இல்லை, போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றார், முடிஞ்சா அவளுக்கும் அனுகிரகம் பண்ண போறார். அதனால நமக்கு எதுவுமே கிடையாது. அதனால அனசூயுபிஹி ஆதரேன பவ்யாம். ஆக மனசுல இந்த பரமார்த்த ஸ்திதி சேவிச்சப்புறம் மனசுல இந்த மாதிரி இருக்கிற எண்ணங்கள்லாம் போயிடுவான், கெட்ட எண்ணங்கள்லாம் போயிடும், அசூயெல்லாம் போயிடும். ஏன்னா பெருமாள் நமக்கு இருக்கார் அப்படிங்கிற ஒரு நிறைவு கிடைச்சிடும். அப்போ ரொம்ப ஆதரவோட இது நித்தியமே சொல்லிட்டு இருக்கலாம்ட்டார். அதனால்தான்
ஏன்னா இந்த போட்டி புறாவையெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு நாள் போனா போறாதே, இப்போ போன மாதிரி இருக்கும், நாளைக்கு திருப்பி வந்துடும் மறுபடியும். அதனால விவித்சா வேதாளிங்கிற சுவாமி தேசிகன், விவித்சா வேதாளி விகம் பரிசுத்தேவி ஹிருதயே அப்படின்னு. இதெல்லாம் வேதாளம் மாதிரி, பேய் மாதிரி, போன மாதிரி போன ஒரு திருப்பி வந்து பிடிச்சுடுறோம். அதனால என்ன பண்ணணும் கேட்டா, அன்வகம் தினமுமே இந்த பரமார்த்தத்தை சொல்லி பார்த்துக்கலாம். ஆதரேன ரொம்ப ஆதரவு கூட மேலோட்டம் அப்படி கிடுகிடுன்னு சொல்லிட்டு முடிச்சுடுத்துன்னு இல்லாமல் இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தா விசேஷமா நிறைய அர்த்தம் கூட கிடைக்கும், இன்னும் கூட நிறைய கிடைக்குமா இருக்கும். அதனால ரொம்ப ஆதரேன இதை பாவ்யா பாவனம் பண்ணணும், சொல்லணும். சொல்லணும் மாத்திரம் இல்ல, அர்த்த பாவனம் பண்ணணும்னா அதை நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அர்த்தங்களை நினைச்சு பார்த்து சொல்லணும் என்பதாக தெரிகிறது. அடுத்தது இது எப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கிறதுக்கு முதல் வரி, விமலாசய வெங்கடேஷ ஜன்மா ரமணீயாரண புங்கவ பிரசாதாத். இது ரொம்ப ரமணீயா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிற, ரொம்ப அழகா இருக்குன்னு தேசிகனே இது ரொம்ப அழகா இருக்குன்னு ஒரு சர்டிபிகேட் இந்த ஸ்தோத்திரத்துக்கு கொடுத்துருக்காருன்னா எவ்வளவு அனுபவிச்சிருக்க அப்படின்னு தெரியுது. ரொம்ப ரமணீயமா இருக்கு அப்படிங்கிற அர்த்த விசேஷத்தினாலே ரொம்ப ரமணீயமா இருக்கு. அப்படி சுவாமி தேசியம் கவிகத்தக்க சிம்ம கச்சிதம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம்னு ரகுவீர கத்தியத்துக்கு சொன்ன மாதிரி தயாசத்துல அங்கங்க சொல்றாரு. இது 10 ஸ்லோகமா இருந்தா கூட தேசியம் ரொம்ப அழகா இருக்குன்னு அவரே சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. அந்த பாவத்தோட இருக்கு. அப்படின்னால இவ்வளவு அழகா வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா ரணபுங்கவ பிரசாத அப்படி, அது எம்பெருமானுடைய அனுகிரகம் தான். ரணபுங்கவனான விஜயராகவ பெருமானுடைய அனுகிரகத்தினால இது அழகா வந்திருக்கு. முதலே பார்த்தோம் இல்லையா, பெருமாளுடைய அனுகிரகத்தினால்தான் எல்லா ஸ்தோத்திரமும் வருது. அதனால இது என்னுடையதாக இல்லை, எம்பெருமான் அவனுடைய வைபவத்தை சொல்லும் போது அது அழகாதான் இருக்கும், அது அவனுடைய அனுகிரகம் தான். அதனால ரமணீயா ரணபுங்கவ பிரசாதாத். அப்புறம் ரணபுங்கவ பிரசாதத்தினால இதை பண்ணுவார் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறதுக்காக விமலாசய வெங்கடேஷ ஜன்மா, வெங்கடேசனிடமிருந்து வந்தது, விமலமான ஆசயம் உள்ளவர், தோஷம் இல்லாத நல்ல மனக்கருத்து உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். எந்த விதமான குற்றம் குறையும் இல்லாதபடியாக. ஏன்னா சரணாகத்தை பத்தி சொல்லும் போது இதெல்லாம் சொல்றாரு. அப்ப என்னுடைய பட்சத்தை சொல்லணும், என்னுடைய சித்தாந்தத்தை சொல்லணும், அப்புறம் அவா சொல்றது தப்புன்னு சொல்லணும், அதெல்லாம் எதுவும் இல்லை. பகவானுடைய சரணாகத ரட்சண விரதம்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்கும் பொதுவானது. அதை பத்தி தானே இதுல சொல்லியிருக்க. அதனால ஆச்சாரிய சேவா முதலானதுனாலையும் மற்ற எல்லா விதத்தினாலையுமே எந்த விதமான மனசுல கலுஷம்லாம் எதுவுமே இல்லாதவரான வெங்கடேசன் எம்பெருமான், அதாவது சுவாமி தேசிகர், அவரிடமிருந்து உதித்தது அப்படின்னு. ஆக 2 விதத்துல இது ரமணீயமா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்னு சுத்தமான பாவத்தோடு கூட சுவாமி தேசிகன் அருளி செய்தது, 2வது விஜயராகவ பெருமானுடைய அனுகிரகம் கலந்திருப்பது. இது 2மே வேணும். பக்தர் வைலட்சண்யம் விஷய வைலட்சண்யம் சொல்லுவாங்க. என்னதான் பெருமாள் அருளி செய்தாலும் கூட சுவாமி தேசிகனை கொண்டு அருளி செய்கிறார் அப்படின்னும் போது அது இன்னும் விசேஷமாக இருக்கு. அது மாதிரி சுவாமி தேசிகனே அருளி செய்தா கூட பெருமாள் அருளி செய்கிறார் அப்படின்னும் போது அதுவும் ஒரு விசேஷமாக இருக்கு. சுவாமி நம்மாழ்வாரே சொல்றாரு இல்லையா. அதனால அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, இங்க குருகூர் சடகோபன் அடிக்கடி சொல்லிக்கிறார். அங்க குறுதல் ஒன்றாரா குடக்கூத்தவமானை கூறுதலே மேவி குருகூர் சடகோபன் கூறின வந்தாதி, அந்த வியாக்கியானத்துல தான் சொல்றான். எம்பெருமானை பத்தி யாராலுமே ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியாது. ஆனா அந்த எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டார். அப்படின்னு ஆரம்பிச்சாரே, ஸ்தோத்திரம் பண்ணாரா அப்படின்னு கேட்டா குருகூர் சடகோபன்னா. குருகூர் சடோபன் ஸ்தோத்திரம் பண்ற, மற்ற பேரால பண்ண முடியாதா இருக்கும். ஆனா குருகூர் சடோபனானபடினாலே அவர் பண்றார் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக திருவடியை நாராயணனை கேத்தவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செழுங்குருகூர் சடகோபன் திருவடி மேல் உரைத்த தமிழ் 1010 திருவடியை அடைக்கும் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. அதே மாதிரியாக நல்ல பெரும்புகழ், வாய்த்த பெரும்புகழ்ங்க மாதிரி ஏற்கும் பெரும்புகழ் மாதவனை, ஏற்கும் பெரும்புகழ் குருகூர் சடகோபன் சொன்ன அப்படிங்கிற. ஏற்கும் பெரும்புகழ் 1010 எல்லாமே ஏற்கும் பெரும்புகழ்.
எம்பெருமானும் ஏற்கும் பெரும்புகள் உடையவன், பாடின ஆழ்வாரும் ஏற்கும் பெரும்புகள் உடையவர், திருவாய்மொழியும் ஏற்கும் பெரும்புகள் உடையது. எல்லாம் ஏற்கும்னா தகும்னு அர்த்தம். அத்தனை பெரும்புகள் அவளுக்கு தகும் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில ரெண்டு விதத்திலையும் இவர் சுவாமி அருளி செய்த தேசிகன் அவருடைய மனோபாவம், அப்புறம் இதுக்கு விஷயமா இருக்கக்கூடிய ரணபுங்க பெருமான் அவருடைய பரப்பிரசாதம், பரம அனுகிரகம், இந்த ரெண்டு நாளையும் ரமணீயா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடியது. விமலாசய வெங்கடேஷ ஜன்மா ரமணீயா ரணபுங்கவ பிரசாதாத் அனசூயுபிராதரேண பாவ்யா பரமார்த்தஸ்துதிரன்வகம் பிரபன்னைஹி. இப்ப தேசியன் எப்படி விமலாசயமா இருக்காரோ அந்த மாதிரி நாமளும் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் சுத்தமான பாவத்தினாலே இதை அனுசந்தானம் பண்ணினால் ரணபுங்க பிரசாதத்தினாலே இதுவும் ரமணீயமாக இருக்கும். நமக்கு இதை பாவியான் அனுசந்தானம் பண்ண 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 பிரபன்னாளுக்கு சரணாகிதி பண்ணவாளுக்கு விசேஷமான அனுபவங்கள் வந்து கொண்டிருக்கும். கடைசி ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியாக பரிச்சரியா விபவைகி பரிஷ்கிரியதா அப்படின்னு பரிச்சரியா விபவங்கள் எல்லாம் கிடைக்கும், நிறைய கைங்கரிய விபவங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இதனுடைய பலனாக தெரிகிறது. சின்ன ஸ்தோத்திரமாக இருந்தா கூட அநேக அர்த்தங்களை கொண்டிருக்கக்கூடியது, அது மாத்திரம் அநேக அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடியது. அது நமக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியமானது இப்பொழுது நமக்கு கிடைச்சிருக்கு. ஆதரேன பாவியான நித்தியம் ஆதரத்தை நம்ம இதை அனுசந்தானம் பண்ணலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.